1996 தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மறக்க முடியாத வருஷம்னு சொல்லலாம். ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியின் படுதோல்வி. கேம் ஓவர். ஜெயலலிதா அவர்களின் அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சுன்னு தமிழ்நாடே பேசுச்சு. ஆனா அது வெறும் தோல்வியோட மட்டும் நிக்கல. அதை விட ஒரு பெரிய சிக்கல் அவருக்காக காத்திருந்துச்சு. திமுக அரசு ஜெயலலிதா அவர்கள் மீது ஏகப்பட்ட ஊழல் வழக்குகளை போட்டது. அந்த வழக்குகள்ல வந்த ஒரு தீர்ப்பு சட்டப்படி அவங்க இனி எலெக்ஷன்ல நிக்கவே முடியாதுன்ற நிலைமையும் உருவாக்குச்சு. அடுத்த 5 வருஷத்துல அதே ஜெயலலிதா அவர்கள் எப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆனாங்க, தடைகளை தாண்டி அவங்க போட்ட அந்த மாஸ்டர் பிளானோட வரலாறை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி 1996 கலர் டிவி ஊழல் வழக்கில் ஜெயலலிதா அவர்களை கைது செஞ்சாங்க. முதலமைச்சராக இருந்த ஒருவர் ஊழல் வழக்கில் அப்படி கைதாகிறது அவரோட இமேஜுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி. அதுக்கப்புறம் வரிசையாக பல வழக்குகள் போடப்பட்டது. பிப்ரவரி மாதம் கொடைக்கானலில் விதிகளை மீறி ஒரு ஓட்டல் கட்ட அனுமதி கொடுத்ததா பதியப்பட்ட பிளசன்ட் ஸ்டே ஓட்டல் வழக்கு சிறப்பு நீதிமன்றம் அவர்களுக்கு 1 வருஷம் சிறை தண்டனை விதிச்சுது. ஆனால் இதெல்லாம் விட ஒரு பெரிய இடி அதுதான் டான்சி நிலபெற வழக்கு. சுருக்கமாக சொன்னால், முதலமைச்சராக இருக்கும்போது கவர்மெண்ட் நிலத்தை குறைஞ்ச விலைக்கு வாங்கியது தான் அந்த குற்றச்சாட்டு. சில வருட விசாரணைகளுக்கு பிறகு அதே 2000ஆவது வருஷம் அக்டோபர் மாதம் அந்த தீர்ப்பும் வந்தது. 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துச்சு. இதுதான் திமுக அரசுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படும். ஏன்னா நம் நாட்டு சட்டப்படி ஒரு ஊழல் வழக்கில் 2 வருஷத்துக்கு மேலே தண்டனை வாங்கினா அவங்க அடுத்த 6 வருஷத்துக்கு எந்த தேர்தலையுமே நிற்க முடியாது. ஆக 2001 தேர்தலுக்கு முன்னாடி ஜெயலலிதாவோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு சட்ட ரீதியான முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுச்சு. கோர்ட் கதவு மூடினாலும் ஜெயலலிதா அவர்கள் அரசியல் கதவை மக்கள் அப்படின்ற சக்தியை வச்சு திறந்தாங்க. அவங்க போட்ட முதல் பிளான் ஒரு மெகா கூட்டணி. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுதான் இதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணமாக இருக்கும். அப்போது மத்தியில் வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். பாஜக கூட்டணியில் தான் திமுகவும் இருந்துச்சு. இதனால் தேசிய அளவில் பாஜகவையும் மாநிலத்தில் திமுகவையும் எதிர்க்கும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டிய ஒரு அரசியல் கட்டாயம் ஏற்பட்டது. இந்த சூழலை ஜெயலலிதா அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. 1996 ஜெயலலிதா அவர்களை தோற்கடிக்கிறதுக்காகவே ஆரம்பித்த ஜி.கே. மூப்பனாரோட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஜெயலலிதாவின் கூட்டணிக்கு வந்து நின்றுச்சு. அதோட வட மாவட்டங்களில் செல்வாக்கு மிக்க டாக்டர் ராமதாஸோட பாமக கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சின்னு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பலமான கூட்டணியை கட்டமைச்சாங்க. கூட்டணி பலம் ஒரு பக்கம்னா, மக்கள் மன்றத்தில் ஜெயலலிதா பயன்படுத்திய அந்த ஒரு பிரச்சார வியூகம், ஒரு பெண்ணாக என் மீது கருணாநிதி அரசு பழி வாங்குகிறது அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க. என் மீது பொய் வழக்குக்கு போட்டு அரசியலிருந்து என்னை ஒழிக்க பார்க்குறாங்கன்னு உணர்ச்சி வசமாக பேசி தனக்கு விதிக்கப்பட்ட தடையையே மக்களின் அனுதாபமாக மாற்றினாங்க. திமுக ஆட்சிக்கு எதிரான மக்களின் கோபத்தை கனகச்சிதமாக அறுவடை செய்தாங்க. தர்மபுரி பேருந்தெரிப்பு சம்பவம், பிளசன்ட் ஸ்டே ஓட்டல் வழக்கில் ஜெயலலிதாவுக்கு தண்டனை விதிக்கப்பட்டதை கண்டித்து அதிமுகவை நடத்திய வன்முறையில் கல்லூரி மாணவிகள் 3 பேர் மரணிச்சாங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே உலுக்கி போட்டுச்சு. அதிமுக மீது எந்த அளவுக்கு கோபத்தை மக்கள் மீது ஏற்படுத்துச்சோ அதே அளவுக்கு திமுக அரசின் சட்ட ஒழுங்கு மீதான கடுமையான விமர்சனங்களையுமே அன்றைய நாள் எழுப்புச்சு. அதே போல 1998 கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தின் அச்சம் மக்கள் மனதில் விலகாத நிலையில இந்த சம்பவம் திமுகக்கு எதிராக ஒரு அதிருப்தி அலைய உச்சத்துக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். தேர்தல் முடிவுகள் வந்தது. ஜெயலலிதாவின் வியூகத்துக்கு கிடைத்த அசுர வெற்றியா எதிர்பார்க்கப்பட்டது. அதிமுக கூட்டணி 196 இடங்கள்ல பிரம்மாண்ட வெற்றி பெற்றது. திமுக கூட்டணியோ வெறும் 37 இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி அடைய முடிஞ்சது. திமுகவின் மூத்த அமைச்சர்களும் படுதோல்வி அடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவின் கோட்டை என பார்க்கப்பட்ட பல்வேறு தொகுதிகள் அதிமுக கூட்டணியின் கைவசம் வந்தது. ஆனால் ஜெயிக்கிறது ஒருத்தர் ஆள்றது ஒருத்தர்ன்ற மாதிரி இங்கே தான் கிறிஸ்டே ஆரம்பிச்சது. தேர்தலில் போட்டியிட முடியாத ஜெயலலிதாவையே அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. அன்றைய ஆளுநராக இருந்த பாத்திமா பிபி அவர்கள் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவார். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 164 பயன்படுத்தி 6 மாதங்களுக்குள் எம்எல்ஏ ஆனால் போதும் என கூறி மே 14, 2001 அன்று ஜெயலலிதா அவர்களுக்கு
பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவி ஏற்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படுது. சுப்ரீம் கோர்ட் ஒரு தெளிவான தீர்ப்பு சொல்லிச்சு. தண்டனை வாங்கின ஒருத்தர் அந்த தண்டனையை ரத்தாகிற வரைக்கும் முதலமைச்சர் ஆக முடியாது. இதனால ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்றது செல்லாதுன்னு சொல்லி 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு வழங்குச்சு. ஆனாலும் ஜெயலலிதா அசரலை. தனக்கு மிகவும் நம்பிக்கையான ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சராக்குறாங்க. அவர் முதலமைச்சராக இருந்தாலும் ஆட்சி முழுவதுமே ஜெயலலிதா அவர்கள் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கோர்ட்டில் தன் மேலே இருந்த வழக்குகளை எதிர்த்து போராடினாங்க. டிசம்பர் 2001 சென்னை உயர்நீதிமன்றம் டான்சி வழக்கிலிருந்து ஜெயலலிதா அவர்களை முழுமையாக விடுதலை செஞ்சுது. சட்டப்படி இருந்த எல்லா தடைகளுமே உடைக்கப்பட்டது. உடனே ஆண்டிப்பட்டி தொகுதியின் எம்எல்ஏ தன் பதவியை ராஜினாமா செய்ய இடைத்தேர்தலும் வந்தது. அந்த தேர்தலில் ஜெயிச்சு மார்ச் 2002 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார் ஜெயலலிதா அவர்கள். ஆக 2001 நடந்தது வெறும் தேர்தல் வெற்றி அல்ல, அது ஒரு அரசியல் சதுரங்கம். சட்டத்தால் போடப்பட்ட தடையை மக்கள் ஆதரவால் உடைச்சாங்க. கோர்ட் கொடுத்த நெருக்கடியை அரசியல் சாதுரியத்தால் சமாளித்தாங்க. வீழ்ந்த இடத்துல இருந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டு வந்தாங்க. இது வெறும் ஜெயலலிதா அவர்களோட வெற்றி மட்டும் இல்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டமும் மக்களோட தீர்ப்பும் நேருக்கு நேர் நின்னா என்ன ஆகும்னு காட்டின ஒரு பாடம்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மாயமேக்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.